மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் 3 இடங்களில் மூத்த குடிமக்கள் தங்கியிருப்பதற்கு பாதுகாப்பான விடுதியை கட்டுகின்ற இந்த திட்டத்தை 2021ஆம் ஆண்டு நம்முடைய சட்டப்பேரவையிலே இந்து அறநிலைத்துறை மானிய கோரிக்கையிலே அதை தெரிவித்தார்கள். இவ்வாறு கட்டப்படும் என்று. அது இந்து மானிய கோரிக்கையில் இல்லை வரவு திட்டத்திலே எதிலே ஒன்று அறிவித்தது 2021 அறிவித்தாங்க. இன்று அதற்கு நம்முடைய குளத்தூரில் மாண்புமிகு முதல்வருடைய சட்டமன்ற தொகுதி ஒன்று, அதே மாதிரி திண்டுக்கல்லில் தண்டாயுதபாணி திருக்கோயில் சார்பாகவும், நம்முடைய நெல்லைக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோயில் சார்பாக ஏற்கனவே அவர்கள் பாளையங்கோட்டையில் நடத்தி வருகின்ற அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை பள்ளியும் நடத்துகின்றார்கள், விடுதி நடத்துகின்றார்கள். 70 மாணவிகள் தங்கி படிக்கின்றார்கள். அதே போல் 30 கருணை இல்லம் நடக்கிறது, அதில் 30 மாணவிகள் இருக்கின்றார்கள். அதே வளாகத்தில் 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் 5.25 கோடி ரூபாய் செலவில் இன்று 26 அறைகள் கொண்ட இந்த காப்பகம் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது. 6 மாத காலத்திற்குள் இப்பணிகள் முழுமையாக முடிவடைந்து 52 முதியவர்கள் தங்கி எல்லா வசதிகளும் அவர்களுக்கு, கழிவறை வசதிகள், எல்லா வசதிகளுடன், அதே போல் மருத்துவ வசதி, உபசரிப்பு அறை, பார்வையாளர்கள் வந்தால் அமர்வதற்கு எல்லா வசதியுடன் கூடிய ஒரு அற்புதமான காப்பகத்தை மூத்த குடிமக்களுக்காக செய்திருந்த நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நம்முடைய நெல்லை மக்கள் சார்பாகவும், நம்முடைய திருக்கோயில் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோயில் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி.